ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுசாக ஒரு ரெசிபி பார்க்கலாமா? ஆமாங்க, இந்த சம்மருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் ரசம் வைக்கலாமா? 2 பேர்த்துக்கு அளவான மாங்காய் ரசம் வைக்கலாமா? இப்போது ஒரு அரை மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு, கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், பெருங்காயப்பொடி, ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பச்சை வாசம் போனதும் வேக வச்சுருந்த மாங்காய் துவரம்பருப்பை அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொதி வரும்போது ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழையை தூவிட்டிங்கன்னா மாங்காய் ரசம் ரெடி.